பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நமக்கு கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், 5ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, காலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலையும் சரி, காலை வேளையிலே அந்த நாட்கள் துவங்கும் போது தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவரோடு கூட அந்த நாட்களை நாம் துவங்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவில் அநேகருடைய காரியங்கள் எப்படி மாறிப்போச்சு அப்படின்னாக்க, எப்படியெல்லாம் நம்முடைய உலகப்பிரகாரமான காரியங்களை பார்க்கலாம், உலகப்பிரகாரமான வேலை மற்றும் மற்ற காரியங்களில் நாம் எப்படியாக நாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே அந்த காரியங்களை நாம் பிளான் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மாறிவிட்டது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். நான் காலையிலேயே எழுந்து ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாள் காலை வேளையில் எழும்பும்போது ஆண்டவரிடத்தில் தான் முதல் வார்த்தையை நாம் பேசுகிறவர்களாக நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்மை நேசிக்கிற அன்பாக இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நாம் பேசுகிறது வேற. ஆனால் முதல் சத்தம், என் ஆண்டவருக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த இரவில் நல்ல தூக்கத்தை கொடுத்து எழும்ப பண்ணின தேவனிடத்தில் தான் நான் முதலாவது நான் பேசுகிற ஒரு அனுபவத்தோடு நான் நிற்பேன். அப்படின்னா நிச்சயமாக என் தேவன் என் சத்தத்தை கேட்டருளுவது அதிக நிச்சயமான ஒரு காரியம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் நம்ம நிற்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் எப்படி நம்ம ஆண்டவரிடத்துல போய் நிற்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் காலையிலே நிற்கிறேன், என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீராக. அப்ப காலையில எழுந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவத்தை என் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் காலையில எழுந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் நிற்கிறோம்? அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். என் தேவனோட கூட நான் பேசுகிற ஒரு நேரம். ஏன்னா பொதுவாக இந்த காலை வேளையை ஏன் அந்த அளவுக்கு முக்கியப்படுத்தப்படுகிறது? ஒரு நாள் துவங்குகிற அந்த ஆரம்பம். இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலையில் பார்க்கும்போது காலையில் எழும்பும்போது ஒரு சமாதானம் இல்லாத நிலைமையோடு கூட எழும்புகிற குடும்பங்கள் நிறைய உண்டு. ஐயோ, இன்னைக்கான காரியங்கள் என்ன செய்வது, இது எப்படி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாய் நாம் எழுந்து விட்டோமானால் நம்முடைய நேரங்கள் மற்ற காரியங்கள் எல்லாமே அதற்கடுத்து நம்ம பார்த்து கொள்ளலாம். ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வேதத்தை படிக்கவும், பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தவுமாய் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ளுவோமானால் நிச்சயமாக தேவன் அதிலே மகிமைப்படுவார். அப்போ இந்த இடத்துல இந்த மனிதர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, நான் காலையிலேயே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய விண்ணப்பங்கள், என் சத்தத்தை நான் கொடுப்பேன், என் தேவனே என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீராக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டியது. ஆண்டவரே, காலை வேளையிலே உங்கள் சமூகத்துக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன், என்னுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டருளுவீராக. இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, என் பிள்ளைகள் இந்த நாள் துவங்கும் போது என்னை முன்வைக்கிறார்களா? ஏன்னா நம்மை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே என்னை பார்த்தவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ நாம் ஆண்டவரை முன்வைப்போமானால் ஒவ்வொரு நாளும் அந்த கால வேளை, அந்த நாள் துவங்கும் போது நான் கர்த்தரை எப்படியாக முன்வைக்கிறேன், எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் நான் கர்த்தரை வைத்திருக்கிறேன் என்பதை தேவன் பார்ப்பார். பார்த்து என் பிள்ளைகள் என் மத்தியில் எவ்வளவா முக்கியப்படுத்துகிறாங்க. என்ன இந்த நாள் காலை வேளை ஆரம்பிக்கும் போது என்னை அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார்கள், எப்படி நான் அவர்களுக்கு இருக்கிறேன் என்பதை தேவன் கவனித்து பார்த்து கொண்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் பிள்ளைகள் என்ன முன்வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க, என்னுடைய சத்தத்துக்கு முன்வைக்கிறவங்களாக இருக்கிறாங்க, என்னுடைய வார்த்தைகளை முன்வைக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சியிடுகிறவர்களாய் நாம் நிற்க
நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன், என் சத்தத்தை என் தேவன் கேட்டருளுவீராக. இதுதான் இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம். காலையில் எழுந்து உங்கள் சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, என் சத்தத்தை என் தேவன் கேட்டருளுவீராக. இன்றைக்கி பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் தான் இன்றைக்கி உலகம் போய்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாள் துவங்கும் போது இன்றைக்கி என்ன பிரச்சனையாக போகிறது, அன்றைக்கி என்ன சூழ்நிலை எப்படி போகுதுங்கிறத, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலைமைகள் மத்தியிலே தான் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் அதற்கேற்றபடி நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு, முதல் நேரம் என் கர்த்தருக்கு மாத்திரமே, என் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கும், தேசத்திற்காக திறப்பில் நிற்பதற்கும், ஜனங்களுக்காக பரிதவித்து மன்றாடுகிறதற்கும், என்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்குமாக நான் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் காலை வேளையில் எழுந்து உங்கள் சமூகத்தில் வந்து நிற்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை போல அப்பா, நாங்களும் உடைய சமூகத்தில் காலையில் எழுந்து உங்கள் சமூகத்தில் காத்திருக்கவும், அப்பா ஆயத்தமாகி காத்திருக்கவும், நாங்கள் அந்த நேரத்தில் என்ன உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோமோ அதனுடைய சத்தத்தை கேட்டு என் தேவன் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை மகிழ பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனுடைய பிரசன்னம் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் பரிசுத்த பிரசன்னம், உடைய பரிசுத்த மகிமை, உடைய பரிசுத்த கரம் எங்களோட கூட இருந்து நடத்தட்டும். உங்கள் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தினமும் காலையிலும் உடைய சமூகத்தில் வந்து நிற்கைகளை ஒரு விசை தகுதிப்படுத்தும். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.